அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொலியில் நம்மை சுற்றி நம் வரலாறு பாகம் 3 ராவணின் டைம்லைன் 2. இந்த ராவணின் காலகட்டத்தை அறிய வேண்டும் என்றால் நாம் இதற்கு குபேரனை பற்றி அறிய வேண்டும். குபேரனின் தந்தை பெயர் விஸ்ரவா, தாத்தாவின் பெயர் புலஸ்தயா, மனைவியின் பெயர் இளவிடா அல்லது தேவவர்ணினி. இது குபேரனுடைய மனைவி யார் என்றால் பரத்வாஜ முனிவரின் மகள் ஆவார். எனவே இவர்கள் சந்திரவம்சத்தில் ஃபஸ்ட்டில் வர்றாங்க. இங்கே சந்திரவம்சத்தில் இவங்க லிஸ்ட் மூதார்கள் பார்த்தா ஃபஸ்ட்டு அத்ரி, அதற்கடுத்து சோமா, தென் புனுருவாக்கு விஜயா மற்றும் 40 பையன்கள், அதோடு ஐயு என்று இருக்கிறார். இந்த ஐயின் மூலம் தான் அடுத்த ஜெனரேஷன் தொடர்ந்து கொண்டு போகிறது. ஐயுக்கு அடுத்து நகுஷாக்கு அடுத்து யாயாத்தி, அதற்கப்புறம் புரு, அப்புறம் பல ஜெனரேஷன் போதுன்றாங்க. நான் இது 5 ஜெனரேஷன் என்னுடைய கேல்குலேஷன் பர்பஸ்க்காக எடுத்துகிட்டு இருக்கேன். புராண பிரகாரம் இது எவ்வளோ கேப் பண்ணுறது யாரோ தெரிந்தே எனக்கு தெரியப்படுத்தும். அதற்கு அடுத்துக்கு துஷ்மந்த்ராவுடைய அடுத்து பரதாவுக்கு அடுத்து பரத்வாஜனுடைய மகள் தான் தேவவர்ணினி. ஸோ இங்கே பார்த்தா நான் எடுத்துக்கொண்ட கேல்குலேஷன் பெறும் 20 ஜெனரேஷன் சந்திரவம்சத்தில் வருது. அப்போது நமக்கு இங்கே சந்திரவம்சம் சூரியவம்சம் பேரலாக எக்ஸிஸ்ட் அந்த அடிப்படையில் எடுத்துக்கொண்டு பார்த்தால் இங்கே கிட்டத்தட்ட 17 ஜெனரேஷன் இல்லை. ஸோ அந்த 17 ஜெனரேஷன்ஸோடைய பீரியட் 1212 பிசியிலிருந்து அந்த 12 ஜெனரேஷன் மைனஸ் பண்ணாக்கா 10,612 பிசி வருது. இதுதான் நான் குபேரனுடைய காலமாக டைமில் எடுத்துக்கொண்டுள்ளேன். இந்த குபேரன் சமகாலத்தில் ராவணன் வாழ்கிறார். எனவே ராவணனும் குபேரனும் ஒரே வயதை ஒத்தவர்கள் என்பதை கொண்டுள்ள மேபி ஒரு 5000 கொஞ்சம் ஒரு 100-200 வருஷம் முன்னே இருக்கலாம். நான் ஒத்த வயது எடுத்துக்கிறேன். ஏன்னாக்கா குபேரன் ராவணனுடைய பெரியவர் என்று சொல்கிறார்கள். அப்படி பார்த்தால் நான் ராவணுடைய வயதை இங்கே 32,476 பிசி என்று கூறுகிறேன். அவனுடைய கணக்கு எப்படி என்றால் நமக்கு ராமாயணம் அவனை மேக்சிமம் பீரியட் எடுத்தால் 18,000 இது வருது பிசி. அப்போது அந்த 18,000 பிசியுடன் இவர்கள் ராவணனுக்கும் குபேரனுக்கும் நடந்த சண்டை காலம் பின்னோக்கி அப்படியே 9,094 வருடங்கள் பின்னோக்கி சென்றால் அது 24,094 பிசி வருகிறது. அத்துடன் ஒரு 5,382 வருடம் கூட்டினால் அது 32,476 பிசி வருகிறது. இவ்வாறு இவர்களின் வயது 32,476 பிசியில் இவர்கள் பிறந்திருக்கும் கூட என்று நான் கணிக்கிறேன். இதனுடைய கால்குலேஷனு. இந்த குபேரனுக்கு விஷ்ணு கிஃப்டாக கொடுத்து பகுதி தான் தற்போதைய ஸ்ரீலங்கா. அதை குபேரன் ஆண்டு கொண்டு வருகிறார் எக்ஸான மக்களை கொண்டு. இந்த மக்கள் காலத்தில் தான் எப்படி மீட்டாகனாக்கா விஜய் என்கிற மன்னன் நம்ம சொன்ன ஏற்கனவே வெஸ்ட் பெங்காலிருந்து நாகைநத்த மன்னன் விஜயன் சிங்கள மன்னன் சொல்கிறாங்க. விஜய் என்கிற மன்னன் அவருடைய அப்பாவால் நாடு கடத்தப்பட்டு இங்கே ஸ்ரீலங்கா வராரு. அவர் இங்கே எக்ஸாமான மக்களை பார்க்குறாரு. அவருடன் கொஞ்சம் புஷ் செய்துட்டு அவர் அங்கே தங்குறாரு. அவரோட 700 பேர் மக்களோட. ஸோ அந்த எக்ஸான பெண்ணை மணந்து கொண்டு அவனை உறவாடி அப்படியே அங்கே ராஜ்யத்தை பிடித்து வாழ்கிறார். இது விஜய மன்னர் 500 பிசி வரை நம்மளுக்கு தொடர்பு ஹிஸ்ட்ரியில் எழுத்தும். ஸோ இவ்வாறு கனெக்ஷன் ஸ்ரீலங்காவோட எக்ஸான மக்கள் எப்படி குபேரனுடைய வழி வந்தவர் என்று உங்களுக்கு புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்படி சொல்ல இதுக்கு அடுத்து இதை நம்ம பார்க்கணும். இந்த எக்ஸைன மன்னத்தை பண்ண அந்த விஜய மன்னன் தான் அப்படியே பாண்டியர்களோட செயலியும் அவங்களோட பெண்களை மணக்கிறாரு. இதனால் பாண்டிய மன்னனோட அவர் நல்ல உறவுடன் இருக்கிறார். எனவே நம்முடைய தமிழர்களின் வரலாற்றை ஆராய வேண்டும் என்றால் டிஃப்ரெண்ட் டைமில் உள்ள பேரலல் டைம்லைனை கொண்டு ஆராய வேண்டியுள்ளது. ஏன்னா இங்கே குபேரன் காலம் வருது, அதுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி முருகன் காலம், அதுக்கு பேரலல் ராமர் காலம், இப்படி டிஃப்ரெண்ட் டைம்லைனில் ஓவர்லேப் ஆகி கூட வருது. அதனால் முருகன் காலம் என்றால் அதில் ராமனுடைய ஓவர்லேப் பீரியட் பார்க்கணும். குபேரன் காலம் எடுத்தால் ராவணன் காலத்து ஓவர்லேப் பீரியட் பார்க்கணும். இதை மாதிரி ஓவர்லேப் பீரியட் பார்த்தா போனால் நம்ம அப்படியே வெர்டிகல் ஆர்டரில் டைம்லைன் காலகட்டத்தை கணக்கிட முடியாது என்பது என்னுடைய கருத்து. இதை கொண்டு கொஞ்சம் விரிவாக ஆராயலாம். ஏனென்றால் இங்கு பாண்டியர்கள் சிவன் காலம் முதல் வாழ்ந்து வருகிறார்கள். அதுக்கு பின்னர் வருகின்ற முருகன் ராமநாதன் வழியாக இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு நமது வைகை ஆற்றின் படியில் அப்படியே முன்னேறி திருப்பரங்குன்றத்தில் செட்டில் ஆகி கொஞ்ச காலம் இருந்து அங்கு
அந்த 6 படை வீடுகள் முதல் வீடான திருப்பரங்குன்றம் உருவாகிறது. இது இருக்குது. அப்படி பார்த்தா ராவணன் வந்து இந்த சிவன் வழியில் வந்த பரம்பரை. பாண்டியர்களும் அப்படி சிவனில் தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இவர்கள் வந்து ரொம்ப மூத்த பரம்பரை. அப்போ ராவணன் ரொம்ப மூத்தவராக இருக்காருங்க. நம்ம இருக்கிற இதிகாசம் பிறகு இன்னும் பின்னாடி போனால் இன்னும் கிடைக்கலாம். எனக்கு ராவண எவிடன்ஸ்னு அதை சொல்கிறேன். ஓகேங்களா? ஆனால் தான் இந்த 6 படை வீடுகளை வந்து முருகன் கட்டினதை வந்து மையமாக வைத்து நம்ம ஹிஸ்ட்ரி நான் முதலே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 6 படை வீடுகளில் இருந்த முருகன் வந்து எப்படி அந்த கந்த புராணத்தை வந்து பிருகு முனிவருக்கு கற்பித்தார். பிருகு முனிவர் வந்து அதை அக்னி ராசுவிற்கும், அக்னி ராசு வந்து சியவானன் என்பவருக்கும், சியவானன் வந்து ரைக்கா என்பவருக்கும் கந்த புராணத்தை வாய்மொழி வாயிலாக கற்பிக்கப்பட்டு இடையில் வந்து பல தலைமையில் வந்து கேப் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வேதவியாசரை வந்து இந்த நூல் வடியில் வந்து கந்த புராணமாக தொகுத்து கொடுத்துள்ளார் அப்படின்றது வருது. அப்போது இந்த பிருகு முனிவர் வந்து சப்தரிஷிகள் ஒருவர் ஆவார், பிரம்மா உருவாக்கிய பிரஜாபதியில் ஒருவர் ஆவார். எனவே இவரின் காலம் பிரம்ம படைப்பிலிருந்து துவங்கிறது. இவர்தான் நமது ஜோதிடத்தின் தந்தை எனவும் போற்றப்படுகிறார். இத்தகைய பிருகு முனிவருக்குத்தான் முதலாக கந்த புராணத்தை முருகன் வழங்கினார். பிற்பாடு பல யுகங்கள் கடந்து அதை வேதவியாச தொகுத்து நமக்கு நூல் வடிவில் கொடுத்துள்ளார் என்பது தான் நமக்குள்ளே இருக்க சான்று. எனவே இந்த டைம்லைனை முருகன் காலத்திற்கு பொருந்தும் என எடுத்துக்கொண்டால் இதே சமகாலத்தில் வாழ்ந்தவர் வந்து காத்தவராயன் என்ற நம்முடைய குலதெய்வம். இவர் வந்து முருகருக்கு வந்து போரில் துணை புரிகிறார் திருச்செந்தூரில். ஏன்னா அது போரில் திருச்செந்தூர் அங்கே அசுரர்களை வென்ற பின் அங்கிருந்து திருச்செந்தூர்லேருந்து இந்த காத்திரன் வழியாக தாமிரபரணி வழியாக முன்னேறி சென்று அப்படியே கேரள சென்ற மக்கள் தான் தாமிரபரணி புத்திரர்கள் ஆக சொல்கிறப்படுகிறது. அதேபோல் கேரள சென்றவர் கேரள புத்திரார்கள். அப்போ தாமிரபரணி பத்திர படுகையில் இருந்தவர்கள் இந்த காத்திரவன குழுவினராக இருக்கலாம், மேலும் பாண்டியர்கள் காலத்தில் வந்து மிக்ஸ் ஆன மக்களாக இருக்கலாம். அது 2 பேரும் மிக்ஸ் ஆன இடமா தெரியுது. ஸோ இவ்வாறாக இந்த டைமில் வந்து முருகர் வரையும் வந்துட்டோம். இதற்கு அடுத்து பார்த்தோன்னாக்கா வெகு காலத்துக்கு முன்பு நடைபெற்ற குபேரன் மற்றும் ராவனுடைய சண்டையின் போது நடைபெற்ற அந்த மக்களுடைய புலப்பெயர்ப்பு. எனவே குபேரனுடைய புலம்பெயர்ந்த இந்த ராட்சயன மக்கள் ஆவார்கள். இவர்கள் ராமநாதன் வழியாக முன்னேறி காவிரி ஆற்றின் கரையில் செட்டில் ஆகி அப்படியே கிழக்கு ஆந்திரா, கிழக்கு யூபி, ராஜஸ்தான் மற்றும் கிழக்கு ஹரியானா, உத்தரகாண்ட் வழியாக கைலாசத்திற்கு அருகில் அமைந்துள்ள அலகாபுரி சென்று அங்கு அலகாபுரி எனும் நகரத்தை உருவாக்கினர். இந்த நகரத்தை மையப்படுத்தி அப்படியே விரிவடைந்தது தான் எக்ஸா கிங்டம். அப்போ இந்த எக்ஸா இனத்தவர் வந்து இங்கே வந்திருக்காங்க. ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் பேர் வந்து ராவணத்தங்க இருக்கிறாங்க. இப்படி பார்த்தா நார்த் இந்தியாவில் வந்து கைலாசத்துக்கிட்ட வந்து குபேரன் வந்த மக்களும் இருக்கிறார்கள், எக்ஸான மக்கள். ஓகேங்களா? அப்போது இந்த எக்ஸான மக்கள் யார்? இவர்கள் தான் அப்படியே பல்லவர்கள் காலத்தை வந்து அப்படியே நாகர்கள் தொடர்கிறார்கள். அப்போ நாகர்கள் எங்கெங்கே இருக்கலாம் உங்களுக்கு அந்த இது உங்களுக்கு பொருந்தும் இல்லைங்களா? இது கொஞ்சம் பாருங்கள். எனவே அப்பொழுது இவர்கள் சென்றபோது காவிரி ஆற்றின் கரைகளில் தங்கி வாழ்ந்த மக்கள் தான் முக்கால சோழர்கள் ஆவார்கள். ஆதலால் தான் இந்த அழகிய கட்டிடக்கலை மற்றும் அவர்களின் மூதாயரான குபேரனிடமிருந்து வழி வழியாக இந்த சோழர்கள் பெறப்பட்டு பின்பற்றப்பட்டு வந்தது. குபேரனுக்கு விஷ்ணு கொடையாக கொடுத்த இடம்தான் தற்போதைய ஸ்ரீலங்கா. இது திருத்த யுகத்தில் நடந்த நிகழ்வாகும். எனவே குபேரனால் வணங்கி வரவேற்கப்பட்ட விஷ்ணுவின் பரம்பரையாக சோழர்கள் தொடர்ந்தனர். இதற்கான சான்றுகள் சோழர்கள் எவ்வாறு தங்களை விஷ்ணுவின் வம்சம் என்று கூறியுள்ளது திருவலங்காடு கோயில் உள்ள செப்பேடுகள் குறிப்புள்ளன. இது கிட்டத்தட்ட 1200 வருடங்களுக்கு முன்பு பழமையான செப்பேடுகள் அதில் குறிப்புள்ளது. அதில் வந்து சோழர்கள் வந்து விஷ்ணு வம்சமாக அப்படியே அது வர்ணிச்சிருக்கிறாங்க பல பாடலில். அது வந்து நமக்கு சான்ஸ்கிரிட்டில் இருக்குது, தமிழில் இருக்குது. எனவே நாம் இதுவரை கிட்டத்தட்ட 4 டைம்லைன் பார்த்தோம். அது என்னவென்று பார்த்தால் சிவன் காலம், முருகன் காலம், முருகன் காலம் பேரில் இருக்கிற காத்தவராயன், அப்புறம் ராவணன் மற்றும் குபேரன் காலம், அதுக்கு முன்னாடி இருக்க காலம், பேரலா ராமர் காலம், இப்படி இவ்வளோ காலங்கள் வருது. இவ்வாறு இந்த காலகட்டத்தை கொண்டு இதில் சமகாலத்தில் இருந்த டைம்லைன் மற்றும் அடுத்தடுத்து வந்த டைம்லைனை அடிப்படையாக கொண்டு நமது தமிழர்களின் வரலாற்றை ஆராய்ந்தால் நமக்கு தமிழரின் உண்மையான வரலாறு கிடைக்கும். ஏனென்றால் நமது உலக ஹிஸ்ட்ரி வகுத்த டைம்லைனை வெகு காலத்திற்கு முன்பே இங்கு இந்தியாவில் பல துறைகளில் சிறந்து விளங்கிய நாகரிகமாக தமிழர்களின் நாகரிகம் இருக்கிறது. எனவே இந்த உலக டைம்லைனோடு வச்சு நம்முடைய டைம்லைன் உலகின் தற்போதைய டைம்லைன் பொருத்தி நம்முடைய தொழில் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதை வைத்து பார்க்கும்போது நமக்கு புராணத்தின் அடிப்படையிலும் நம்முடைய ஹிஸ்ட்ரி முன்னது உண்மை கரெக்டாக மேட்ச் ஆகாது.
நமது புராணத்தில் சொல்லப்பட்ட டைம்லைனை ஆதாரமாக கொண்டு ஆராய்ந்தால் தமிழின் பழமையான இந்த உலகிற்கு விளங்கும் அது சரியான டைம்லைன் கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து. இதில் பாருங்கள், நமது டைம்லைன் எவ்வளோ வந்து புராண அடிப்படையில் இதுக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கும் வேரியாக இருக்குது. கிட்டத்தட்ட 1000 எப்படி வந்து மோரியர்களெல்லாம் வந்து காணாமல் போச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க இதில். எனவே நமது புராணத்தில் சொல்லப்பட்டுள்ள வருடங்கள் பேரலல் டைம்லாக இருக்கிறது. மேலும் இறங்குமுகம் வரிசையிலும் உள்ளது. மேலும் ஒன்றுக்கொன்று தொடர்பற்ற யுகங்கள் கூறப்பட்ட காலகட்டங்களாக உள்ளன. எனவே அவற்றை முதலில் யுகங்களின் அடிப்படையிலும் பிறகு அந்தந்த புராணில் கூறப்பட்ட கால அளவை கொண்டும் நாம் இந்த வரிசைப்படுத்த வேண்டியுள்ளது. சிவபுராணம் மற்றும் தேவிப்புராணம் வெவ்வேறு காலகட்டங்களில் வந்தவை. எனவே அவற்றில் உள்ள கால அளவை எந்த யுகத்தில் அது நிகழ்ந்தது என்பதை வைத்து அதன் கால அளவை நாம் கணக்கிட வேண்டும். உதாரணத்திற்கு சக்க வருடம் மற்றும் இங்கிலீஷ் காலண்டர் வருடத்திற்கு சக்க வருடம் இங்கிலீஷ் காலண்டரில் காட்டிலும் முந்தியது. அதனை கணக்கிடுகையில் சக்க வருடம் 1660 என்றால் அதை இங்கிலீஷ் கலண்டரின் மூலம் ஒப்பிடும்போது, அதாவது கிபி 1000 என்கின்ற இங்கிலீஷ் கலண்டர் வருகிறது. அது 660 வருடங்கள் கூட்டினால்தான் இந்த சக்க வருடம் 1660 வரும். இங்கு சக்க வருடம் கிமு 585-83 ஆரம்பம் ஆகிவிட்டது. இதன் முதல் சக்கா பீரியட்லேயே ஆரம்பிவிட்டது. ஆனால் முதல் சக்கா பீரியட் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் கண்டுக்கவே இல்லை. ரெண்டாவது சக்காவை தான் வந்து கிபி 78 ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 70 வருடங்கள் கழித்தான் இந்த சக வருடம் ஆரம்பமாகிறது என்று ஹிஸ்ட்ரி பிறகு எடுத்துக்கிறாங்க. எனவே இங்கிலீஷ் காலண்டர் முறைப்படி கிபி 1000 என்பதை சக்க வருடம் 922 என்று குறைத்து மதிப்பிடுகிறார்கள். இது ஆக்சுவலி சக்க வருடம் 1660 ஆகும். இங்கு கிட்டத்தட்ட 660 வருடங்கள் நம் வரலாற்றை சக்க வருடம் முறை கையில் சேர்க்க வேண்டியுள்ளது. இதை வந்து நம்மளுடைய ஒரு இதுக்கு முன்னாடி குறிப்பில் பார்த்துருப்பீங்க. நமது தமிழ்நாடு கல்வெட்டக்கூடிய ஆட்கள் எவிடன்ஸ் மூலம் கூட அந்த கல்வெட்டில் கொடுத்துருப்போம். அதில் சக வருடம் இங்கிலீஷ் வருடம் ரெண்டுமே போட்டிருப்பாங்க. அதில் வந்து டிஃப்ரெண்ட் நீங்கள் புரிஞ்சுக்குவாங்க. அது உங்களுக்கு அதை வச்சுருக்கேன். எனவே இந்த டிஃப்ரென்ஸை கையளவில் மிகவும் கவனம் கொள்ள வேண்டியிருக்குது. இதை வந்து நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ வருடங்கள் சேர்க்க வேண்டியுள்ளது. அதே போன்று மௌரியன் காலம் 1600 பிசி ஆகும். ஆனால் அதை 322 பிசி என்றும், அதாவது இந்தியாவின் அலெக்சாண்டருக்கு பிறகுத்தான் மௌரிய சாம்ராஜ்யம் உருவாகியது என்றும் தவறாக நமக்கு வரலாற்றில் கற்பிக்கப்பட்டுள்ளது. எனவே இங்கே கிட்டத்தட்ட 1278 வருடங்கள் நமது மௌரியர் காலத்துக்கு சேர்க்க வேண்டியுள்ளது. அதே போன்று புத்தரின் வரலாற்று வருடங்களில் 200 வருடங்கள் சேர்க்க வேண்டியுள்ளது. புராண அடிப்படையில் ஆராய்ந்த வேதவீர் ஆர்யா என்கிற ஸ்ரீ ஜெயின் ஃபவுண்டேஷன் நடத்தி வருபவர்கள் நமது இந்தியன் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு சமர்ப்பித்த ப்ரெசன்டேஷனில் குறிப்புகளை இந்த மேலுள்ள உரையில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டுள்ளேன். இது எல்லாம் நமது வரலாற்றை உருவாக்கிய பிரிட்டிஷ்காரர்கள் ஏற்பட்ட தவறாகும். ஏன்னா நம்ம புராணங்கள் அதை டைம்லைன் பேரலதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் மித் என்று கூறி இந்த தவறை அவர்கள் தவறுதலாக செய்து விட்டார்கள். எனவே நம்முடைய வரலாற்றை உலக தொழில் கால அடிப்படையை கொண்டு கணக்கிடுவது தவறாக என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இனி இதை கொஞ்சம் ஆராய்வோம். நமது தெற்காசிய தொல்லியல் காலகட்டங்கள் பழைய கற்காலம் கிமு 3 லட்சம் முதல் கிமு 10,000 வரை எனவும், இடைக்கற்காலம் கிமு 10,000 டு கிமு 6,500 என்றும், புதிய கற்காலம் கிமு 6,500 டு கிமு 4,000 என்றும், செப்பு காலம் கிமு 4,000 டு கிமு 2,000 என்றும், வெண்கலக் காலம் கிமு 3,100 டு கிமு 1,100 எனும், இரும்பு காலம் கிமு 1,100 டு கிமு 500 என்றும், வரலாற்றுக்கு முந்தைய காலம் கிமு 1,500 டு கிமு 500 என்றும், வரலாற்று காலம் கிமு 500க்கு பிற்பட்ட காலம் என மதிப்பிட்டு இதை கொண்டு தான் மேக்சிமம் வந்து உலகில் வந்து எல்லா பல்வேறு அந்தந்த இடத்துக்காக கொஞ்சம் இந்த காலகட்டத்தை ப்ளஸ் பண்ண செய்து ஹிஸ்ட்ரியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் உருவாகிறதுக்கு பல இடத்துல வந்து மனுஷன் கற்காலத்தில் வாழ்கிற சமயத்தில் இங்கே வந்து நம்ம பொற்காலத்தில் இருந்தோம். அதை வந்து நம்ம இன்னும் விளக்கிற பிற்பாடு. ஆனால் இந்த 25 ஜனவரி 2025 வருடம் பிபிசிக்கு முரளிதரன் காசி விஸ்வநாதன் என்பவர் அளித்த அறிக்கையில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் இரும்பு பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பது சான்றுகள் மூலம் ஆட்சியாளர் பெற்ற மற்றும் சிவக்கலையில் கிடைத்த பொருட்களை கொண்டும் தொல்லியல் துறை ஆய்வு தெரிவிக்கிறது என்கிறார். இந்த தொல்லியல் துறை ரிப்போர்ட் இந்த இடங்களில் கிடைத்த பொருட்கள் கிமு 3345 காலகட்டத்தில் என்கிறது. இதை நம்முடைய தற்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உறுதி செய்துள்ளார். எனவே உலகத்தாரால் கிமு 4000 டு கிமு 2000 என குறிப்பிட்ட தொல்லியல் கால அளவின் சமகாலத்தில் இங்கு இரும்பு பயன்பாட்டில் உள்ளது. எனவே இதுவும் நமது டைம்லைனை கணக்கிடுவதில் தவறுகள் உள்ளன என்பதை ஆணித்தரமாக ஆர்கல் எவிடன்ஸ் நிரூபிக்கிறது. எனவே தமிழக வரலாற்றின் ஆய்வுகளை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டியுள்ளது என்றும் அதற்கு புராணில் கூறப்பட்ட காலத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தும். தற்போதைய
தொல்லியல் துறை இணை இயக்குநரான ஆர் சிவானந்தா அவர்கள் பழைய கற்காலத்தை சார்ந்த தொல்லியல் பொருட்கள் திண்டிவனத்துக்கு தெற்கே, அதாவது திண்டிவனத்துக்கு கீழேயும் தமிழ்நாட்டிலையும், அதாவது திண்டிவனத்துக்கு மேலே வந்து இந்த பொருட்கள், அதாவது வட தமிழ்நாட்டில் வந்து இந்த பழைய கற்கால பொருட்கள் நிறைய கிடைக்குது. தென் தமிழ்நாட்டில் வந்து திண்டிவனம் கீழே இருக்கிற பகுதியில் வந்து அவ்வளோவா கிடைக்கல. ஆனால் புதிய கற்கால பொருட்கள் கிடைக்குது. அங்குமே இடைக்கற்கால பொருட்கள் கிடைக்கல. வட தமிழ்நாடு இடைக்கற்கால பொருட்கள் கிடைக்கல. எனவே இங்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த வடக்கு தமிழ்நாட்டை தான் பழைய கற்கால மக்கள் மனிதர்கள் வாழ்ந்திருக்கார்கள். மற்ற டைமில் தெற்கு தமிழ்நாட்டில் வந்து சிவிலைஸ் பீப்புள் வந்து வந்ததுனால இந்த கற்காலம் பீரியடே அங்கே இல்லை. டைரெக்டாக வந்து இடைக்கற்காலம் இல்லாமல் டைரெக்டாக புதிய கற்காலத்துக்கு மாறிட்டாங்கன்றாங்க. இதுலேருந்து டைம்லைன் எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருந்து நம்முடைய குமரிக்கண்டத்தில் வந்த மக்களால் தான் தெற்கு பகுதியில் வந்து அந்த நிலைமை இருக்குன்னு உங்களுக்கு புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனவே நாம் வரலாற்று ரீஆய்வு செய்ய வேண்டியிருக்குது. ஏன் நீங்கள் பழைய கற்கால மக்கள் வந்து வட தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா இந்த பல்லவர் பிரிவில் வந்தவர்கள், அதுக்கு முன்னே இங்கே வாழ்ந்து கொண்ட கலப்புற மக்கள் இருக்கலாம், இல்லை பழங்குடி மக்கள் யாராவது இருக்கலாம், அவர்களுடைய உபயோக பொருட்கள் தான் வந்து பழைய கற்காலம் வடக்கு தமிழ்நாட்டில் நமக்கு கிடைக்குது. ஆனால் இடைக்கற்காலம் சார்ந்த பொருட்கள் மதுரைக்கு தெற்கே கிடைக்கின்றன. அப்போது அந்த இடைக்கற்கால பொருட்கள் வந்து அங்கே கிடைக்கிது, வடக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கல. ஆனால் இத்தகைய இடைக்கற்கால பொருட்கள் வட தமிழ்நாட்டில் கிடைக்கவில்லை என்கிறார். எனவே இதை கொண்டு ஆராயும் போது நாம் வடக்கு மற்றும் தெற்கு தமிழ்நாட்டிலே வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனவே நம்ம ஹிஸ்ட்ரியை வந்து ரீஆய்வு செய்ய வேண்டியிருக்குது. அது என்ன என்பதை வரும் காணொலியில் டீட்டெயிலாக பார்க்கலாம். எனவே நாம் இதுவரை நமக்கு கற்பிக்கப்பட்ட இந்த வரலாறு என்பது அந்த காலகட்டத்தில் அவங்க தெரிந்த விஷயத்தை வைத்து பதிவு செய்துள்ளார்கள். எனவே அதை ரீஆய்வு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. தேங்க்யூ.